ராம ரவிக்குமார் சார். அண்ணா ராம ரவிக்குமார் சார், யாராவது ஏதாவது பேசுனதுல ஏதாவது தவறா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அதை தெளிவுபடுத்தி சொல்லலாம் எங்களுக்கு ப்ளீஸ். நிச்சயமா நண்பர் முத்துப்பாண்டி சொன்ன விஷயத்துல ஆடுகோழி பலியிடலாம் அந்த வழக்கு விஷயத்துல நம்ம இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகம் அப்படி ஒரு நடைமுறையே இல்லைன்னு சொல்லி பிரமாணம் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. சரி, அது உங்க கவனத்துக்கு. ரெண்டாவது கலெக்டர் சங்கீதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இந்த மேல மலை மேல இருப்படி சிக்கந்தர் தர்காவில் ஆடுகோழி வெட்டி பலி அந்த சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கோம்னு ஒரு போர்டு வச்சதான் பிரச்சனை. நம்ம கடந்த இன்டர்வியூல நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்துச்சா நடக்கலையா, பலியிட்டாங்களா பலியிடலையா? இல்ல இல்ல, அவருக்கு தெரியுமா தெரியாதல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துல வாழ்ற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், மதுரையில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இவங்க உட்காந்துக்கிட்ட ஒரு ஆட்சியர் சொல்லிட்டாரு, இந்து சமய அறநிலையத்துறை சொல்லிடுச்சுன்னு சொல்றதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்றதுக்குல அத்தாரிட்டியே சொல்லிட்டாங்க. அதனால இவங்க அத்தாரிட்டி கூட தான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க, விட்டுட்டு போயிட வேண்டியதானே? தமிழ்நாடு அரசு முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட வேண்டியதானே? கோர்ட்ல சொல்ல ஆம்பளை கோர்ட்ல சொல்லுங்க. நீங்க கோர்ட் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்றணும். அத பேசக்கூடாதா? கோர்ட்டை எதுக்க கூடாதா? நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை யாருமே இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவீங்க. சரி, இருங்க, அவர் பேசுறேன். நான் சொல்றேன். சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இவர் சொல்றாருல, ஐயோ இஸ்லாமியர்கிட்ட கேட்கல அப்படின்னு. கேட்கணும்ல, பிரச்சனைக்காரங்க அவங்க தானே. ஒரு சொல்றியா? உண்மைதான், பிரச்சனைக்காரங்க அவங்கதான், பிரச்சனைக்காரங்க அவங்கதான். மலை மேல கள்ளத்து மரத்துல ஆக்கிரமிப்பு எண்ணத்தோடு கொடி நட்டான். இதே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தீபம் ஏத்துறதுக்கு எங்களை அனுமதிக்கல. ஆனா முஸ்லிம்களுடைய பண்டிகைக்கு எங்களை தடுத்த காவல்துறை அவங்களை சகல மரியாதையோட கூட்டு போனீங்களே. அப்ப இந்துக்கள்லாம் உங்களுக்கு அழுத்தமா? தடை போடுற கந்தூரி விழாவுக்கும் போறீங்க சார். கந்தூரி விழாவுக்கு எப்படி அனுமதிச்ச? கந்தூரி விழா காலகாலமா நடந்துட்டு இருக்கு சார். நீங்க புதுசா எல்லாம் ஏத்தணும்னு சொல்றீங்க. புதுசா ஏத்த சொல்லல, மலை உச்சியில இருக்கு. நான் கோர்ட்ல கிட்டத்தட்ட 100 மலைகளில் ஏற்றப்பட்ட தீபத்தூண்கள் நாங்க எவிடன்ஸ் ப்ரூஃப் கொடுத்திருக்கேன். புரிஞ்சுக்கங்க, எங்க தீபம் ஏத்துறதுக்கு தடுத்த காவல்துறை எப்படி அனுமதிச்சது சார்? கேட்கணுமா இல்லையா சார்? அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு, கவர்மெண்ட்ல ரெக்கார்டு இருக்கு. நீங்க 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 கேக்குறது தீபத்து. சரி சொல்லுங்க சார், நாங்க கேக்குறோம், சொல்லுங்க. கரெக்ட், நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி இல்ல சார், நீங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். சத்திய மக்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க? அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கல. கடந்த அரசுல நாங்க தாக்கல் செய்யணும், எங்கள்ட்ட பதில் மனு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனுடைய வழக்கு தொடர்ச்சி தான் இப்போ வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க நீதியரசர்? ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுல இந்த அரசாங்கம் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சார், அரசாங்கத்தோட நிலைப்பாடு சார் இங்க பாருங்க, அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னங்கறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் சார். ஒரு அதிகாரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னால முடியாதுன்னு ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் மாறுது அப்படின்னா, அதே பொறுப்புக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி நாங்க இப்ப பண்றோம்ட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, அதுதான் கவர்மெண்ட் ஸ்டாண்டு. அத நீங்க திரும்ப இல்ல, ஆனா நீங்க விஜய் சார் வேற கோட்டு போட்டிருக்கீங்க. இதான் ஸ்டாண்டர்ட், நீங்க இதான் ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கிறீங்க. அப்ப நீங்களும் சிஎம் சொல்லட்டும், சிஎம் சொல்லட்டும். சிஎம் நாங்க தீபம் ஏத்த மாட்டோம், கோர்ட் தீர்ப்பு மதிக்க மாட்டோம்னு சொல்லட்டும். சொல்லட்டும். யாருங்க சொல்றா? தீபம் அதே இடத்துல எரியுது. சவுண்ட் வருது வைங்க. ஏங்க தீபம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல ஏத்தணும் சொல்லி எது சார் சொல்லுங்க. பியூஸ் சொல்லுங்க சார். என்னன்னா சொல்லுங்க, தீபம் எரியல சொன்ன என்ன சார் அர்த்தம்? தீபம் எரியுது, தீபம் எரியுது. இன்னொருத்துல எரியுதுல உங்களுக்கே வயிறு எரியுது. ஐயா, நீங்க பர்சனலா போக கூடாது. எதுல வயிறு எரியுது? ஆம்பளை பொம்பளை வயிறு எரியுது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஆமா, என்ன பேச்சு இது? சார்
பேசும்போது என்ன என்ன அர்த்தம்? அண்ணாமலை பேசும்போது என்ன அர்த்தம்? கிரிமினல் அக்யூஸ்ட் நீ கிரிமினல் Accused. நீ What கிரிமினல் accused? accused. Accused you. நீ கிரிமினல் Accused. Accused ஒரு கிரிமினல் accused நான் 430 கிரிமினல் எஸ் எஸ் நீ criminal. நான் ஓட்டு கேட்டேனா Yes, நான் நீ ஓட்டு criminal. கேட்டேனா Pius Malas நான் மக்களுக்கு criminal. ஓட்டு கேட்டேனா நீ accused. நான் மக்களுக்கு நீ ஓட்டு கேட்டேனா accused. ஆமா அண்ணே. 19 கேஸ்ல accused நீ 19 கேஸ்ல Pius Malas ஒரு accused 19 யோ அப்பா போத்துத்ரம் அதிக மாற்றம் நீ பேசுறீங்க accused டா நீ நான் தான் சொல்றேன் யோ நான் தான் சொல்றேன் அவங்கிட்ட 19 கேஸ் யோ நீதான் சொல்ற நீதான் accused அண்ணே. அண்ணே கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. ராமசுப்ரமணியம் அண்ணே அண்ணே ராமரவிக்குமார் அண்ணே இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும் போறீங்க மாதிரி அந்த பஸ் நல்லா இருக்க மான கட்டுப்படும் யாரா நீ அண்ணே யாரா நீ ஒருத்தர் டபுள் வாக்ஸ் போடுங்க. போரிக்கி ராமரவிக்குமார் சார் accused கிரிமினல் பிரேக் போ